இந்த தேர்தல் என்பது பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு வாழ்வா சாவா என்கிற ஒரு நிலையை கொடுத்திருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, பெஞ்சமின் நெதன்யாகுவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய 2 போட்டியாளர்கள் இருக்கிறார்கள். அதுல ஒருவர் தான் லாபித். அவர் ஆல்ரெடி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். இதே நேரம் தற்போதைய போட்டியாளராக உருவாகி இருக்கக்கூடிய காடி ஐசன்கோட்டை பொறுத்தவரையில இவர் பெஞ்சமின் நெதன்யாகு பிரதமராக இருக்கும் போதே இராணுவ தளபதியாக செயல்பட்டவர். நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அதற்காக அனைத்து நாடுகளையும் பாதுகாக்கிற பணியில் நேட்டோ படைகள் ஈடுபடும் என்கிற செய்திகள் தான் நேட்டோவினுடைய அதிகாரிகளால் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீபாப் ஈராக்குக்கு ஒரு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஈராக்கிலே அவர் ஊடகங்களுக்கு பேசியிருக்கிறார். அதே நேரம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தில் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் 2 ஆண்டு காலம் தொடர் தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையில தற்போதும் யுத்த நிறுத்தத்தை மீறி அவ்வப்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தங்களுடைய தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறார்கள். இன்றைய நாளிலும் இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலில் 3 காசா அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய நாள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு ஜெருசலம்ல இருக்கக்கூடிய சில்வான் என்கிற பகுதிகள் அமைந்திருந்த பாலஸ்தீனத்தின் ஜெருசலம் விவகார அமைச்சரை கைது செய்திருக்கிறார்கள். பாலஸ்தீனத்தினுடைய ஜெருசலத்திற்கான ஜெருசல விவகார அமைச்சு என்கிற ஒன்றை பாலஸ்தீன அதிகார சபை உருவாக்கி இருக்கிறது. அதற்கு பொறுப்பான அமைச்சரை தான் அவருடைய வீட்டுக்குள் நுழைந்து வீட்டை சோதனையிட்டதற்கு பிறகு அவரை கைது செய்ததாக அறிவித்திருக்கிறார்கள். எதற்காக சோதனை நடந்தது, ஏன் அவர் கைது செய்யப்பட்டார் என்கிற எந்த விவரங்களும் இதுவரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் வெளியிடப்படவில்லை. இஸ்ரேலை பொறுத்தவரையில 15,000க்கு மேற்பட்ட காசா அப்பாவிகளை கைது செய்து சிறைகளிலே வன்கொடுமை செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது ஒரு அமைச்சரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாலஸ்தீனர்களை பொறுத்தவரையில பாலஸ்தீனர்களாக இருந்தால் அவர்கள் எவ்வளவு உயர் பதவியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இஸ்ரேல் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்களை கைது செய்து சித்திரவதை செய்வதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறது என்பதை வெளிக்காட்டும் ஒரு செயல்பாடாக இந்த கைது நடவடிக்கையும் இடம்பெற்றிருப்பதை நம்ம அவதானிக்க முடியும். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிக தகவல்கள் பிரகாரம் நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரேலுக்குள்ள நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமராக தற்போது செயல்பட்டு வருகிற பெஞ்சமின் நெதன்யாகு தேர்தலில் போட்டியிடுகிற அதே நேரத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக முன்னாள் இராணுவ தளபதியாக செயல்பட்ட காடி ஐசன்கோட் தற்போது போட்டியிலே மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிற இஸ்ரேலுடைய ஒரு காட்சியை பிரதிபலிக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இந்த தேர்தல் என்பது பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு வாழ்வா சாவா என்கிற ஒரு நிலையை கொடுத்திருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, பெஞ்சமின் நெதன்யாகுவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய 2 போட்டியாளர்கள் இருக்கிறார்கள். அதுல ஒருவர் தான் லாபித். அவர் ஆல்ரெடி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். இதே நேரம் தற்போதைய போட்டியாளராக உருவாகி இருக்கக்கூடிய காடி ஐசன்கோட்டை பொறுத்தவரையில இவர் பெஞ்சமின் நெதன்யாகு பிரதமராக இருக்கும் போதே இராணுவ தளபதியாக செயல்பட்டவர். மக்களுக்கு மத்தியிலே இவருடைய பிரச்சாரமும் இவருடைய வருகையும் யூதர்களுக்கு மத்தியில பெருமளவு வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஹான் நியூஸ் ஏஜென்சி நடத்தி இருக்கக்கூடிய சமீபத்திய கருத்து கணிப்பின் பிரகாரம் முன்னாள் இராணுவ தளபதி ஐசன்கோட் தலைமையிலான யசார் கட்சி தற்போது முன்னிலையில் இருக்கிறது. தற்போதைய நிலையில பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய கட்சி பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 24 சீட்டுகள் 23 சீட்டுகள் என்கிற அடிப்படையில் தற்போது 2 கட்சிகளும் முன்னிலை பின்வாங்குதல் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 23 சீட்டுகளுடைய பலம் கிடைக்கலாம் என்கிற வாய்ப்புகளோடு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தற்போது பின்தங்கி இருக்கிறார். இஸ்ரேலை பொறுத்தவரையில அவர்களுடைய தேர்தல் சிஸ்டத்தில் இந்த 2 கட்சியும் மட்டுமே போட்டியிடல. இதை தாண்டி அரபு இஸ்லாமியர்களும் அங்கே போட்டியிடுகிறார்கள். கிட்டத்தட்ட 10
சீட்டுகள் அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியை தீர்மானிக்கிற சக்தியாக அவர்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக பேசப்படக்கூடிய சூழல்ல தான் பெஞ்சமின் நெதன்யாகு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் கருத்து கணிப்புகளில் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் இன்றைய நாள் நேட்டோ படைகள் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். அது என்ன முக்கியமான அறிவிப்புன்னு சொன்னா, நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அதற்காக அனைத்து நாடுகளையும் பாதுகாக்கிற பணியில் நேட்டோ படைகள் ஈடுபடும் என்கிற செய்திகள் தான் நேட்டோவினுடைய அதிகாரிகளால் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நேட்டோ இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, மீண்டும் ஒரு யுத்தத்தை ஈரான் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்தால் ஏற்கனவே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியதை போன்று அடுத்ததாக ஐரோப்பா முழுவதும் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தும் என்கிற எச்சரிக்கையை தற்போது ஈரான் வெளியிட்டிருக்கிறது. ஈரானுடைய இந்த எச்சரிக்கைக்கு பிறகுதான் உடனடியாக நேட்டோ நாடுகளுடைய கூட்டணி இந்த அறிவிப்பை விடுத்து, அப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அந்த தாக்குதலுக்கு எதிராக ஈரான் மீது தாக்குதல் நடத்த அல்லது ஈரானுடைய தாக்குதலை தடுப்பதற்கு நேட்டோ நாடுகள் அதனுடைய கூட்டணி இராணுவம் தயாராக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். கடந்த 40 நாள் வார் நடந்த நேரத்தில் துருக்கியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகளை நோக்கி ஈரான் 4 முறை பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக அன்றைய நாட்களில் செய்திகள் வெளியாகி இருந்ததை நேட்டோ படைகள் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. ஆனால் ஈரான் எந்த இடத்திலையும் துருக்கியை நோக்கி நாங்கள் தான் அட்டாக் பண்ணினோம் என்று சொல்லலை, ஆனால் ஈரான் தான் அட்டாக் பண்ணியது என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. இப்படியான சூழல்ல தான் மீண்டும் இதே போன்ற முன்னுதாரணங்களோடு தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அதை எதிர்கொள்ள தயார் என்று நேட்டோ படைகள் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இது எந்த அளவு தூரம் நடைமுறை சாத்தியம் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டா, ஆல்ரெடி நேட்டோவில் சேர்றதுக்கு முயற்சி பண்ணதுனால தான் உக்ரைன் மேல ரஷ்யா இன்னைக்கு 3 ஆண்டுகளாக கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உக்ரைனை காப்பாற்றுவதற்கு கூட நேட்டோவால் முடியாத நிலையில எப்படி ஈரானிடமிருந்து மற்ற நாடுகளை காப்பாற்றப் போகிறார்கள் என்கிற கேள்விகள் இருக்கிறது. அதே நேரம் ஈரானுக்கு ஐரோப்பா வரைக்கும் தாக்குகிற பலம் இருக்குதான்னா நிச்சயமாக இருக்கிறது என்பதை அவர்கள் கடந்த 40 நாள் வார்லையை காட்டிட்டாங்க. ஏற்கனவே பிரித்தானியாவுக்கு சொந்தமான தீவுகள் மேல 4000 கிலோமீட்டரை தாண்டி சென்று தாக்குகிற ஏவுகணை அட்டாக்கை எல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. எனவே ஈரான்ல இருந்து 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் ஈரானுக்கு தாக்க முடியும் என்றாலே ஐரோப்பிய நாடுகளை தாராளமாக தாக்க முடியும் என்கிற இடத்தில் ஈரான் இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரம் ஜூலை மாதம் 20ஆம் தேதியில இருந்து இதுவரைக்கும் 48 சவுதி அரேபியாவுடைய கப்பல்களை திருப்பி அனுப்பி இருப்பதாக இன்றைக்கு ஹூத்தி படைப்பிரிவுகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. பாபல் மந்தபை கடப்பதற்கு எத்தனைத்த நேரம் கடந்தால் தாக்குதல் நடத்துவோம் என்று 48 கப்பல்களை அவர்கள் திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள். 8 கப்பல்கள் மேல தாக்குதல்களை நடத்தி இருப்பதாகவும் ஹூத்தி படைப்பிரிவு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லி இருக்கிறது. அந்த படைப்பிரிவினுடைய மீடியா ஸ்போக் பர்சனாக இருக்கக்கூடிய ஜெனரல் யஹியா சாரி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல 3 விதமாக நாங்கள் சவுதி அரேபியாவை எதிர்கொண்டு வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, தங்கள் மீதான சவுதி அரேபியாவும் அதனுடைய நேச நாடுகளுடைய முற்றுகைக்கு பதிலடி முற்றுகையை கொடுப்பது. அவங்க எங்களுக்கு எந்த பொருளும் வரக்கூடாதுன்னு முற்றுகையிட்டு இருக்காங்க, அதனால அவர்களுடைய கப்பல்கள் பாபல் மந்தபை தாண்டக்கூடாது என்று நாங்கள் முற்றுகையிட்டு இருக்கிறோம். இது ஒரு வகையான எதிர்கொள்ளல். இரண்டாவதாக, சவுதி இராணுவ நிலைகள் எங்கிருந்தாலும் அவற்றின் மீது தாக்குதல்களை நடத்துவது இரண்டாவது தாக்குதல் முறைமையாக ஹவுத்திகள் தற்போது கடைபிடிப்பதாக சொல்லியிருக்கிறார். அதே நேரம் மூன்றாவதாக, யமனுடைய இறையாண்மையை பாதுகாக்கிற போராட்டத்திலும் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சவுதி அரேபியாவுடைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய யான்பு, நஜ்ரான், ஜெய்ஷான், அபா ஆகிய பகுதிகள் மேல ஆல்ரெடி ஹூத்திஸ் படைப்பிரிவுகள் பலமுறை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். அதே நேரம் எண்ணெய் விநியோகங்களை இலக்காக கொண்டு ஹூத்திகள் 9 இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். அந்த 9 இராணுவ நடவடிக்கைகள்ல அல் ருவைக், அல் அஃபர், அல் வதியா, மஹ்ரிப், அல் மக்கா ஆகிய கடைசி அல் மக்கா என்பது துறைமுக நகர், இந்த நகரங்கள் மீதெல்லாம் தாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஹவுத்திஸ் தொடர்ந்தும் சவுதி அரேபியா கட்டுக்கு அடங்காமல் எங்கள் மீதான முற்றுகையை தொடர்ந்தால் இப்படியான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துவோம் என்பதையும் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாள் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திதான்,
ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப் ஈராக்குக்கு ஒரு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஈராக்கிலே அவர் ஊடகங்களுக்கு பேசியிருக்கிறார். அதே நேரம் ஈராக்கினுடைய அதிகாரிகள் ஈரானிடத்தில் ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அது என்ன கோரிக்கைன்னு கேட்டா, இந்த அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதல்களை ஆரம்பித்ததுல இருந்து ஹொர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதுல ஈராக் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மற்ற நாடுகளோட இருக்கக்கூடிய பிரச்சனையை தவிர்த்துட்டு எங்க நாட்டுக்கு ஹொர்முஸ் வழியாக பிசினஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு சிறப்பு அனுமதியை தரணும், எங்க கப்பல்கள் போறதுக்கு அனுமதி வழங்குங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய நகைமுரண் என்ன தெரியுமா? நேற்று தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சாரு, ஹொர்முஸ் என்பது அமெரிக்காவினுடைய டெரிட்டரின்னாரு, அமெரிக்காவுக்கு சொந்தமான பகுதின்னாரு. ஹொர்முஸை நீ அமெரிக்கா தான் ஆளும்னு சொன்னாரு. ஆனா அமெரிக்காக்காரன்ட்ட போய் ஹொர்முஸ்ல நாங்க போய்க்கிறவான்னு சொல்லி ஈராக்காரங்க கேட்காம ஈரானிடத்தில் கேட்கிறார்கள், நாங்க போறதுக்கு ஒரு சிறப்பு அனுமதி தாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னு கேட்டா, உண்மையிலேயே ஹொர்முஸ் யாரிடத்தில் இருக்கிறது என்பது உலக நாடுகளுக்கும் தெரியும், ஒரு சின்ன குழந்தைக்கும் தெரியும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறார், காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறார். அதே நேரம் இன்றைய நாள் கலீபாப் ஈராக்கில் வைத்து பேசுகிற நேரத்தில் பிராந்தியத்திலிருந்து கௌரவமான ஒரு வெளியேற்றத்தை அமெரிக்கா எதிர்பார்க்கிறது என்று சொல்லி இருக்கிறார். புதிய பிராந்திய ஒழுங்கு உருவாகி கொண்டிருக்கிறது. வெளிநாட்டு சக்திகள் தங்களுடைய பலத்தை வேகமாக இழந்து வருகிறார்கள். மத்திய கிழக்கிலே அமெரிக்கா தங்களுடைய பலத்தை மொத்தமாக இழந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய முகமது பாகர் கலீபாப், அன்புள்ள அபு மஹதி, அதே போன்று ஹாஜ் காசிம், இது உங்களுடைய போராட்டத்தின் பலன் என்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அபு மஹதி அல் முஹந்திஸ் மற்றும் காசிம் சுலைமானியை குறிப்பிட்டு எக்ஸ் தளத்திலே இந்த பதிவை அவர் விடுத்திருக்கிறார். இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, அபு மஹதி அல் முஹந்திஸ் என்கிறவர் ஈராக்கினுடைய மக்கள் திரள் படையினுடைய தளபதியாக செயல்பட்டவர். அதே போன்றுதான் காசிம் சுலைமானி ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவினுடைய குதுஸ் பிரிகேடுக்கு தலைமை தாங்கியவர். இவர்தான் நவீன ஈரானுடைய இராணுவத்தை கட்டமைத்தவர் என்று கூட சொல்லலாம் காசிம் சுலைமானி. இந்த காசிம் சுலைமானி பகுதாதுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த நேரத்தில் 2020 ஜனவரி மாதத்தில் பகுதாத் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வரும்போது அவருடைய கார் மேல ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி அமெரிக்கா அப்போது அவரை கொலை செய்திருந்தது. அவரோடு பயணத்தில் மக்கள் திரள் படைகளுடைய தளபதியாக செயல்பட்ட அபு மஹதி அல் முஹந்திஸும் இருந்தார். இந்த ரெண்டு பேரையும் குறிப்பிட்டு தான் முகமது பாகர் கலீபாப் என்ன சொல்றாருன்னு கேட்டா, உங்களுடைய தியாகங்கள், உங்களுடைய போராட்டத்தின் விளைவுதான் தற்போது ஒரு புதிய மத்திய கிழக்கு ஒழுங்கே உருவாகி வருகிறது. அமெரிக்கா உள்ளிட்ட அவர்களுடைய நேசப்படைகள் அத்தனையுமே தற்போது தோல்வியை அடைந்திருக்கிறார்கள், பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சொல்லிட்டு தற்போது அமெரிக்கா மத்திய கிழக்குல இருந்து கண்ணியமாக வெளியேறதுக்கு ட்ரை பண்றாங்க. எப்படியோ கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டு போய்க்கிறோம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்தியை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், ஏவுகணை தாக்குதல்கள் தங்களுடைய நாட்டை நோக்கி நேற்று நடத்தப்பட்டதாக யுஏஇ அறிவித்திருக்கிறது. நேற்றைய தினம் யுஏஇ நாடு முழுவதும் ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. மொபைல் போன்களுக்கு கவனமாக இருங்க, ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று சொல்லியிருந்தார்கள். இந்த தாக்குதல் விவகாரங்கள் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து உடனடியாக ஈரான் மீது ஐக்கிய அரபு அமீரகம் கால வரையறையற்ற வர்த்தக தடையை விதித்திருக்கிறார்கள். இந்த தடை விதிப்புக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கிறது என்கிற பல கேள்விகள் இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, ஈரான் உடனடியாக நாங்கள் எந்த தாக்குதலையுமே யுஏஇ மேல நடத்தல அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஈரான் தாக்குதல் நடத்தவில்லை என்று அறிவித்திருக்கக்கூடிய சூழல்லையும் இன்றைக்கு யுஏஇ எங்க மேல ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருந்தது, அதனால் பொருளாதார தடைகளை நாங்கள் விதிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது எதுக்காக செய்றாங்கன்னு கேட்டா, கடற்படை முற்றுகை ஒன்றை அமெரிக்கா விதித்து கொண்டிருக்கிறது. ஹொர்முஸ் வழியாக ஈரானுக்கு உள்ள எதுவும் போக முடியல, ஈரான்ல இருந்து எதுவும் வெளியே போக முடியல. ஆனா ஈரான் தங்களுக்கு தேவையான பொருட்களை டர்க்கி வழியாக, அதே போன்ற ஈராக் வழியாக, அசர்பைஜான் வழியாக, இப்படி எல்லா நாடுகள் வழியாகவும் உள்ள வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. டர்க்கில இருந்தோ அல்லது அசர்பைஜான்ல இருந்தோ ஈராக்ல இருந்தோ அவங்க என்ன பொருட்களை இறக்குமதி செய்தாலும் இதுல பல மடங்கு அதிகமான பொருட்களை யுஏஇல இருந்து தான் அவங்க கடல் மார்க்கமாக எடுத்துக்கிறாங்க. ஹொர்முஸ் மூடப்பட்டதனால் யுஏஇல இருந்து அவங்க பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு எந்த தடையும் கிடையாது, ஈஸியாக இறக்குமதி செய்ய முடியும். இந்த நிலையில தான் யுஏஇ இந்த பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு, அதாவது ஈரான் இறக்குமதி செய்வதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு தடை விதிப்பு என்பது ஈரானுக்கு மிகப்பெரிய
பொருளாதார அழுத்தத்தை கொடுக்கும் என்கிற காரணத்தினால்தான் இப்படியான ஒரு அறிவிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் அல் ஜசீராவுக்கு இன்றைக்கு இது தொடர்பாக பேட்டி அளித்திருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற இராணுவ ஜெனரலும் அமெரிக்காவினுடைய முன்னாள் துணை வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செயலாளருமாக செயல்பட்ட மார்க் கிம்மிட் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அது என்ன எச்சரிக்கை என்று கேட்டால், சீனாவில் இருந்து, டர்க்கில இருந்து, ஈராக்ல இருந்தெல்லாம் தொடர்ந்து பொருட்களை ஈரான் இறக்குமதி செய்தாலும் ஈரானுக்கு இறக்குமதி செய்கிற பொருட்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு இறக்குமதி செய்யப்படுவதே யுஏஇல இருந்துதான். இந்த தடைகளை தற்போது யுஏஇ விதித்திருக்கக்கூடிய காரணத்தினால ஈரான் தங்களுக்கு தேவையான பொருட்களை யுஏஇ தராவிட்டால் யுஏஇயோடு நேரடியான ஒரு யுத்தத்தை கூட செய்வதற்கு தயங்காது. அந்த அளவுக்கு யுஏஇல இருந்து பொருட்கள் வருவது ஈரானுக்கு மிக முக்கியமானதாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இப்படி ஒரு முடிவுக்கு கண்டிப்பாக ஈரான் நகரும் என்கிற செய்திகளை அமெரிக்காவினுடைய முன்னாள் வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செயலாளர் கூட சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். எனவே அடுத்ததாக ஈரானை முடக்குவதற்கு யுஏஇ அமெரிக்கா பயன்படுத்துறாங்க. யுஏஇ அதற்கு தாராள இடம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இதற்கு பதிலடியை ஈரான் வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்த்திருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.